நமக ஆபாத சூட மனுபூய ஹரிம் சயானாம் மத்தியே கவரேது ஹிதிர் முதிந்திராத்ராத்மா ஆத்திருஷ்டருதாம் நயனயனோர் விசயாந்தரஹனாம் யோனிஸ்கயா மனவை முனிவாகனம் தம் காட்டவே கண்ட பாதம் கமலம் நல்லாடை உந்தி தேட்டரு உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் பாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. இப்போது நாம் பார்த்து கொண்டு வருவது திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரான் என்கிற பிரபந்தத்தினுடைய பாசுரங்களுக்கு ஆச்சாரியர்கள் அருளி செய்த வியாக்கியானங்களை விளக்க உரையினை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரையில் நாம் முன்னுரையை பார்த்து 4 பாசுரங்களுக்கு உண்டான விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். முதல் பாசுரங்கள் 3 பாசுரங்கள் மூலமாக முதல் எழுத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஆ ஊ மா என்று அகார உகார மகாரம் என்று பிரணவத்தினுடைய பொருளை நமக்கு ஆழ்வார் காண்பித்து கொடுத்தார். 4வது பாசுரத்திலே மா என்கிற எழுத்தினாலே ச என்கிற பொருளை விளக்கக்கூடிய திருமந்திரத்திலே ஆயபதத்தினுடைய விளக்கத்தினை நமக்கு ஆழ்வார் காண்பித்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதற்கடுத்தாற் போல 4வது பாசுரமாக சதுரமா மதில் சூழ் என்பதையும் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க வேண்டிய பாசுரம் 5வது பாசுரம். இந்த 5வது பாசுரமானது பாரமாய பழவினை பற்றறுத்து பாரமாய பழவினை பற்று அறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோர மாதவம் செய்தனன்கொள் அறியேன் அரங்கத்தம்மான் திருவார மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே என்கிறார். திரு ஆர மார்பு அதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே என்று கடந்த 4 பாசுரமாக பகவானுடைய அவயவங்களிலே திருவடியிலே தொடங்கி பீதாம்பரத்திலே தொடர்ந்து அவனுடைய கொப்புள்ளே வந்து அதில் இருக்கிற உதரபந்தம் வரைக்கும் பார்த்தோம். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. இன்றைய 5ஆம் பாட்டிலே யாரை முன்னிட்டு கொண்டு ஆழ்வார் பகவானை அனுபவிக்கிறார் என்றால் அது இன்றைக்கு பொருத்தமான தினமாகவும் இருக்கிறது. ஆடி வெள்ளிக்கிழமையிலே பிராட்டிக்கு உகந்ததான நாள். பெரிய பிராட்டியார் வாசம் செய்கிற பகவானுடைய திருமார்பை பற்றி நமக்கு இங்கே சொல்லுகிறார். அப்படி எதை சொல்லுகிறார்னா 3ஆம் பாசுரத்தின் மூலமாக திரு நாபி கமலம் என்ன செய்தது, பிரம்மாவை தன்னிடத்திலே பெற்று வைத்ததனாலே ஏற்படுத்த மேன்மையை காட்டி அந்த அழகை காட்டி அந்த பீதாம்பரத்தில் இருந்து உதரபந்தத்தின் மேலே ஆழ்வானுடைய மனசை திருப்பியது என்று பார்த்தோம். 4வது பாசுரத்தில் சகலவிதமான சேதன அசேதனங்கள் சொல்கிறோம். அதாவது உயிர் உள்ள உயிர் அல்லாத அனைத்தையும் தாங்கி கொண்டிருப்பது நேற்றே பார்த்தோம். 3 மடிப்புகள் மூலமாக பகவானுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய 3 மடிப்பின் மூலமாக சகலவிதமான வஸ்துக்களையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய அந்த வயிற்றினையும் அந்த வயிற்றுப்பகுதியிலே அமைக்கப்பட்ட உதரபந்தம் என்கிற அந்த ஆபரணத்தையும் அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். அந்த கொப்புள் கூட ஆழ்வாரை விட்டுவிட்டது, அது அவருடைய திருவயிறு கூட விட்டுவிட்டது. ஆனால் அந்த வயிற்றுப்பகுதியில் இருந்த அந்த உதரபந்தம் என்கிற ஆபரணமானது ஆழ்வாரை வேறு பக்கத்திலே செல்ல விடாத அளவிலே அவரை இழுத்து பிடித்து கொண்டதான். அதனுடைய அலையிலே அங்கே ஈடுபட்டு கொண்டு கிடக்கிறார். அவரை திருப்புகிறது, அவருடைய கவனத்தை அங்கே இருந்து மாற்றுகிறது எது என்று பார்க்கிற போது பகவானுடைய திருமார்பு என்று சொல்கிறார். வயிற்றுக்கு என்ன பெருமை? இந்த இடத்துல பகவானுடைய மார்புக்கும் பகவானுடைய திருவயிற்றுக்கும் போட்டி நடக்கிறதா. இந்த மார்பு என்ன நினைக்கிறது, ஏதோ ஒரு காலத்தில் இந்த உலகத்திற்கு ஆபத்து வந்த பிரளய காலத்தில் ஒரு தற்செயல் நிகழ்ச்சியாக ஒரு தற்காலிக ஏற்பாடாக பகவான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் உண்டு இந்த வயிற்றுக்குள்ளே வைத்திருந்தான். அந்த ஒரு பெருமை தானே இந்த வயிற்றுக்கு. அதற்கு மேலே இது மேன்மை, பகவானுடைய மேன்மை. உலகம் அனைத்தையும் தன் வயிற்றுக்குள்ளே கொண்டு போய் வைத்தான் என்பது மேன்மையை குறிக்கும். அதற்கடுத்தாற் போல யசோதை பிராட்டி உரலிலே கட்டி போட்டதனாலே ஏற்பட்ட தழும்பு எதை குறிக்கும்? அவனுடைய சௌலபியத்தை குறிக்கும். இங்கே நம்மோடு சமமாக இறங்கி பழகுகிறான் என்கிற குணத்தை வெளிப்படுத்தும். இது 2 மட்டும்தானே அங்கே இருக்கிறது. ஆனால் மார்பு அப்படிப்பட்டதல்லவே. எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் சேதன அசேதன பொருள்களை தன்னுடைய ஸ்ரீவட்சம் என்கிற மருவினாலேயும் கௌஸ்துப மாலையினாலும் சகலவிதமான வஸ்துக்களையும் ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டும்தான் அந்த மார்புக்கு ஏற்றமானா இந்த வஸ்துக்களை எல்லாம் ரட்சிக்க சொல்லக்கூடியவதாக நம்ம எல்லாம் காப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிற பெரிய பிராட்டியார் அங்கே வாசம் செய்கிறார். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று சொல்லப்பட்டதல்லவா. அந்த நிலையிலே பெரிய பிராட்டியார் அங்கே வாசம் செய்கிறார். அதற்கு மேலே என்ன சிறப்பு?
உபய விபூதிகளுக்கும் நாதன், லீலா விபூதி நித்திய விபூதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த 2 உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கிறான் என்பதை குறிக்கும் வகையிலே அவன் மார்பிலே மாலைகள் அணியப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன, அந்த மறு கௌஸ்துபமணி இது இருப்பதனாலே ஒரு பெருமை, பெரிய பிராட்டியார் வாசம் செய்வதனாலே ஒரு பெருமை, அதற்கு அடுத்தாற்போல 2 விபூதிகளுக்கும் தலைவனாக இருக்கிறான் என்பதை குறிக்கிற வகையிலே அணிந்திருக்கக்கூடிய மாலை. இதற்கு மேலே ஒரு சிறப்பு என்ன இருக்கிறதுனா, அக்கு வடமுடுத்து ஆமைத்தாளி பூண்ட அனந்த சயனன், அக்கு வடமுடுத்து ஆமைத்தாளி பூண்ட அனந்த சயனன். இதெல்லாம் ஆபரணங்களுடைய பெயர். இதெல்லாம் யார் அணியக்கூடிய ஆபரணங்கள் என்றால், ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஆயர்பாடியில் இருக்கிறவர்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள். அந்த ஆபரணங்களை எல்லாம் யசோதை பிராட்டி அணிந்து விட்டு இருக்கிறாள். இங்கே ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற போது கூட யசோதை பிராட்டி அனுபவித்த அந்த ஆபரணங்களோடையே இருக்கிறான். இவ்வளவு சிறப்பு இந்த திருமார்புக்கு இருக்கிறதே. அதனால் திருமார்பு என்ன செய்கிறது, எந்த விதத்திலும் அந்த திருவயிறை காட்டிலும் நமக்குண்டான மேன்மையும் சௌலபியமும் உயர்ந்தது. அவ்வளவு அழகை நாம் உடையவனாக இருக்கிறோம். அதனாலே ஆழ்வாரே, நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால், பகவானுடைய வயிற்று பகுதியில் இருந்து உன்னுடைய மனதை திருப்பி என்னுடைய திருமார்பை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்து நிறுத்துகிறார். இதை அனுபவிக்கிற போது இந்த திருமார்பு கேட்குது திருப்பானாழ்வார்கிட்ட, உன்னுடைய நெஞ்சை மட்டும் என் பக்கம் திருப்புன்னு தான் கேட்டது. ஆனால் அங்கே திரும்பி பார்த்து அவனுடைய அந்த பறந்து விரிந்து இந்த உலகத்தையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய பகவானுடைய திருமார்பினுடைய ஏற்கனவே நாம் சொன்ன இந்த அலங்காரங்களோடு பார்க்கிற போது ஆழ்வாருடைய நெஞ்சு மாத்திரம் இல்லையா, நம்மை போன்றும் அவரும் ஒரு மனித பிறவியாக வந்தவர் தானே. அவரிடத்திலே இருக்கக்கூடிய சகலவிதமான பொறிகளும் ஞானங்களும் எல்லாம் என்ன செய்ததுன்னா, அதனிடத்திலே ஈடுபட்டு ஞானம் ஏற்பட்டவராய் இவரை முழுமையாக அடிமை கொண்டு விட்டதாம் அந்த திருமார்பு என்பதை பற்றித்தான் இந்த 5வது பாசுரத்திலே சொல்லுகிறார். முதலிலே எடுத்த மாத்திரத்திலேயே என்ன சொல்லுகிறார்னா, பாரமாய. எது பாரமாய? நம்மாலே தாங்கிக் கொள்ள முடியாத அளவிலே நம்மிடம் இருக்கிறது. அதாவது அந்த வரியை முழுமையாக சேவித்தோமானால், பாரமாய பலவினை பற்றறுத்து என்று முதலிலே நம்மிடம் இருக்கக்கூடிய கழிவை நீக்குகிறார். இந்த கழிவு எங்கே இருக்கிறது? நமக்கெல்லாம் கழிவு இருக்குன்றோம். இயற்கை உபாதிகள் கழிவுங்கிறது அது கழிவு கணக்கிலே சேராது. நம் இடத்திலே இருக்கக்கூடிய கழிவு என்பது நம்முடைய ஞான குறைவு, நம்முடைய அஞ்ஞானம், அசூயை. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, ஒருத்தரை எதை கொண்டு நாம் எடை போடுறோம்? அவருடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் எங்கே உற்பத்தி ஆகுறதுன்னா, முதல்ல மூளையில் ஏற்படுமானா ஏற்படாது, இந்த நெஞ்சிலே தான் ஏற்படும். இந்த நெஞ்சிலிருந்து மனசிலிருந்து சிந்தனை உருவாகி அதை மனசு வாக்கு காயம்னு வச்சாங்க. அதை பற்றி தான் இந்த பாசுரத்தில் விரிவாக சொல்ல போகிறேன். அப்படிப்பட்ட அந்த கழிவை முதலிலே நீக்கிவிட வேண்டும். அது நீக்கினா தான் அந்த பொருளை நம்ம பயன்படுத்த முடியும். ஏதோ ஒரு பொருளை நம்ம வாங்கினாலும் என்ன செய்கிறோம், சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, அதை கழுவிட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற சாதாரண ஒரு நிலையில் ஏற்படுத்தும். இங்கே ஆழ்வார் பாரமாய சொல்கிறார், அவ்வளவு சுமக்க மாட்டாத அளவிலே என்னிடத்தில் பல வினைகள், இங்கே பாவம்னு சொல்லலை, புண்ணியம்னு சொல்லலை, பல வினைகள் அப்படின்னா சிறப்புலகாரம் சேர்க்கிறார். தமிழுக்கு வரக்கூடிய லாப சேர்க்கறதுனால பலவினை, பழமையான வினைகள் இருக்கிறதா. இன்றைய நேற்று சேர்த்த சொத்து இல்லை, இது எந்த சொத்துப்பா? நான் பூர்வீக சொத்து. எப்போ அந்த ஆத்மா எப்போ உருவாச்சோ அப்பயே என்னிடத்தில் உருவான சொத்து. அதைத்தான் சொல்கிறாரு பாரமாய. என்னால் செமக்க முடியாத அளவிலே இருந்தது என்னிடத்தில் அந்த பாரமாயங்கிறார். இதை நம்மாழ்வாரும் சொல்லுகிற போது வகை சொல்ல முடியலை. சரி, உங்கள்கிட்ட பாவங்கள் இருக்குது, புண்ணியம் இருக்குது, அந்த பழவினைகள் இருக்குன்னு சொல்லியே அது எந்தெந்த விதத்தில் இருக்குன்னு ஒரு பட்டியல் கொடு பார்க்கலாம். அதில் எது நீக்க முடியும் எது நீக்க முடியாதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி பகவான் கேட்குறாருன்னா, அதை பிரித்து சொல்வதற்கு நமக்கு வகை தெரியாத அளவிலே இருக்கக்கூடிய பழவினைகள். அதனால் நம்மால் வர அதை என்ன சொல்கிறாரு, தொல் மா வல்வினை தொடர்னர். தொல்லைனாலே நமக்கு ரொம்ப சங்கடம். அந்த வார்த்தை எழுத்துக்களை எப்படி பயன்படுத்துகிறாருன்னா, தொல் மா வல் வினையா. அந்த வினைன்னு சொல்கிறதுக்குள்ளே அதுக்கு எவ்வளோ முன்னுரை கொடுக்குறாரு பாருங்க. ரொம்ப தொல்லை பிடித்த மிக அதிகமான மிக கடினமான வினைகள். அது இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும், நாளானைக்கு முடிஞ்சிடும் பார்த்தா இது நமக்கு நாள் கணக்கு. ஆழ்வார் போன்றவர்கள் ஜென்ம கணக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கடமை என அணைத்தோம், காலில் விலங்குகள் இட்டோம் சொல்லி ஒரு கவிஞர் பாடுறாரு இல்லையா. அப்போ நமக்கு இது எப்படி வருது? இந்த பாரமாய பலவினை பயன் சொல்லுகிற போது நம்மாழ்வார் எப்படி எண்ணிக்கையிலேயோ வகையிலேயோ பிரித்து சொல்ல முடியாது. இது இது இந்த வகை, இது இந்த வகைன்னு பிரித்து சொல்ல முடியாத அளவில் வினை தொடர்ந்து சொன்னாரோ, அதை போல திருப்பாணாளவர் என்ன சொல்றாரு, பாரமாய அப்படின்னே சொல்லிட்டார். அது எப்படி இருக்கு? மிகவும் பாரமாக இருக்கிறது. அது எது பாரம்னா, இத்தனை அத்தனை அப்படி இப்படிலாம் சொல்ல தெரியாது, மொத்தமாக அடக்கி சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில், பாரமாய. அது என்ன செய்கிறதுனா, இது ஏன் பாரமானதாக இங்கே தெரிகிறது என்று பார்க்கிற போது, கர்மத்தினுடைய கணத்தினாலே. இந்த கர்மங்கள் எல்லாம் யார் சேர்த்தது? நம்மளால் செமக்க முடியலன்னு சொல்கிறோம். பெருமாட்டை வந்து, பெருமாளை என்னால் பொறுக்க முடியல, என்னால் தாங்க முடியல, எனக்கு இருக்கவே பிடிக்கல, எனக்கு குடும்பமே பிடிக்கல, இப்படியெல்லாம் நம்ம பல விதத்தில் புலம்புறோம். முதல்ல
அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறது பிடிக்கல, அவன் கார் வாங்கினது பிடிக்கல, அவன் ஊருக்கு போகிறது பிடிக்கலன்னு பல பிடிக்கல சொல்கிறோம். இதெல்லாம் எங்கே இருந்து வருது? இதெல்லாம் யார் சம்பாரிச்சு சேர்த்த பலவினைகள்? பகவான் கேட்கிறார், நான் உங்ககிட்ட பிறக்கும்போது கொடுத்து அனுப்புறேனா? கருவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ என் கண்ட்ரோல்ல இருந்தேன், அது வரைக்கும் உனக்கு ஒன்றும் இல்லை. எப்போ கருவிலிருந்து வெளிவந்து விழுந்தாயோ, சடம் என்கிற வாய் உன் மீது பட்டதோ அப்போதே நீ ஏற்றி கொண்டாய். இது என்ன சொத்து? சுய சம்பாத்தியம், நீயாக தேடிக்கொண்டது. அப்படி நாமளா தேடிக்கிட்டா நம்ம செய்கிற தப்பெல்லாம் பிறருக்கு தெரியாமல் செய்ய தெரியும். நமக்கு அதில் கொஞ்சம் நம்ம புத்திசாலியாக இருப்போம். நம்ம அறியாமல் தவறு செஞ்சுட்டா கூட பிறருக்கு தெரியாமல் மறைக்க தெரியும். ஆனால் அந்த பாரமாய பலவினைகள் யார் சம்பாதித்ததுன்னா, நானே சம்பாதித்தது. சரியா நீயே சம்பாதிச்சது, அது கணக்கு சொல்லணும், அதுதாங்க தெரியல. எப்போ எதை வாங்கினேனே தெரியல, ஆனால் எல்லாமே என் தலையில் ஏறி நிற்குது என்று தானே சம்பாதித்திருந்தாலும் கூட அதை வகைப்படுத்தி சொல்ல முடியாத அளவிலே இருக்கிறது. அப்போ யார் தாங்க போக்குறது? சர்வ சக்தனான பகவானே போக்கினால் ஒழிய போக்காது. நீங்கள் ஏதாவது சொன்னா தானே என்னன்னு செய்வார்? ஒன்று தலை வலிக்குதுன்னு சொல்லு, இல்லை வயிறு வலிக்குதுன்னு சொல்லு, கால் வலிக்குதுன்னு சொல்லு, அதுக்கு தகுந்த அவர் ஏதாவது செய்வாருன்னா? இது வகதையாக வந்திருந்தா தானே தொகையாக போகிறதுக்கு. இது வகை இல்லாமல் வந்துருச்சு, அதனால பெருமாள் பார்த்து வகை தொகை இல்லாமல் தள்ளிடுவார். அவர்னாலே மட்டும்தான் இதை தள்ள முடியும். ஒட்டுமொத்தமாக போக்குவான். அப்படி போக்காட்டி நமக்கு என்ன நடக்கும்? இந்த பாரமாய பல வினைகள் நம்ம இடத்துல இருந்தால் நமக்கு என்ன நடக்கும் என்று சொல்லுகிற போது சொல்லுகிறார், முதலிலே நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு. ஏன்னா அந்த கர்ம வினைகள் பல வினைகள் சொல்லுகிற போது பாவத்தையும் புண்ணியத்தையும் சேர்ந்தாதான் நினைச்சுக்கணும். நம்ம புண்ணியம்லாம் செஞ்சிருக்கோம், நம்மளை காப்பாற்றுங்கிற எண்ணம் பாகவதர்களுக்கு இருக்கப்படாது. நமக்கு ஒரே விஷயம் வந்து அடிமை தான். அடிமைக்கு ஏது புண்ணியமும் பாவம்? அதனால் அது இல்லை. அப்போ இந்த கர்ம வினைகள் நமக்கு என்னென்ன செய்யும்னா, அந்தந்த கர்ம வினைகளுக்கு தக்கவாறு 4 விதமான பிறப்புகள், தேவர், மனிதர், விலங்கு, தாவரம் போன்ற இந்த 4 வகை பிறப்பிலே ஏதாவது ஒரு பிறப்பிலே நம்மை கொண்டு போய் தள்ளக்கூடியதற்கு காரணமாக இருக்கும். சரி, பிறந்துட்டோம், இதன் மூலமாக இந்த பிறப்பை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம கர்மத்தை கழிக்கலாம்னா என்ன செய்வோம்னா, மீண்டும் மீண்டும் அந்த தேகத்திலே பிறக்கிற ருசிக்கும் காரணமாகவும் இந்த கர்ம வினைகள் இருக்கு. நம்ம பிறப்பு எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. பிறப்பு எடுத்துட்டோம், வந்தது வேற ஏதாவது போயிடுவோம்னா திருப்பி திருப்பி இதுக்குள்ளேயே அழுத்தக்கூடிய காரணமாகவும் அந்த பல வினைகள் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த விஷயங்களிலே மீண்டும் மீண்டும் ஆழங்கால் படுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கு. நம்ம தான் சிக்கி கிடக்கும், ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு, இது வேணாங்க விட்டுருங்க, வாங்க நம்ம நல்ல வழிக்கு போகலான்னா அவருக்கு என்ன வேலை, அவருக்கு வயசாகி போயிடுச்சு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்து மீண்டும் மீண்டும் இதிலேயே அழிந்து கொண்டு இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். அதற்கு மேலே முக்கியமான காரணமாக என்ன இருக்கும்? துன்பம் பொறுக்க முடியல, கஷ்டம் பொறுக்க முடியல, என்ன செய்யணும்? யார் யார் என்னென்ன கோளாறு சொல்கிறாங்களோ அங்கே போய் முள்ளானியில் மிதிங்க, சரி போகிறேன், அங்கே போய் தீச்சட்டி தூக்குங்க போகிறேன், அழகு குத்துங்க போகிறேன், சாட்டையால் உடம்புல அடிச்சுக்குங்க போகிறேன், முள்ளில் உருளுங்க போகிறேன்னு இப்படி பல வாக்கில் போகிறதுக்கும் இந்த பலவினைகள் ஒரு காரணமாக இருக்கும். இதுக்கெல்லாம் கடந்து வேறு வழி இல்லை, இதை போக்கக்கூடியவன் பகவான் தான் என்று தெரிந்து அவரிடத்திலே வந்து சரணாகதி பண்ணுற வரைக்கும் வந்துடுவோம். ஏதோ ஒரு ஆச்சாரியன் கிருப்பையோ ஒரு பாகவதனுடைய தொடர்போ நம்மளை கொண்டு பெருமாட்டை சேர்த்துறோம். சேர்த்துட்டு பேசாமல் போனால் நல்லா செஞ்சிருப்பார். ஆர்வ கோளாறுல வீட்டில் கஷ்டம் சாமி, ஒரு 10,000 ரூபா இருந்தால் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடும். ஓ இதுக்கு தான் வந்தியா, சரி இந்த 10,000தோட போ, நான் என்னமோ உனக்கு பரமபதம் கொடுக்கலான்னு நினைச்சேன், எனக்கு செலவு இந்த 10,000 போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து போகிறேன். அப்படியெல்லாம் நாம் இருப்பதற்கு ஒரு காரணமாக இந்த பாரமாய பலவினைகள் இருக்கிறது. ஏன்னா இன்றைய பாசுரம் வந்து 5வது பாசுரம் மையமாக இருந்தாலும் நிறைய சத் விஷயங்களை இதில் பற்றி தான் சொல்லியிருக்கு. கதைகள் இல்லாமல் இதில் எப்படிப்பட்ட விஷயங்கள் போதுனா இப்படிப்பட்ட சத் விஷயங்களாக போகிறது. அப்போ இந்த கர்ம வினைகளினாலே இந்த நிலைகள்லாம் ஏற்படும் பார்க்குறோம். அதற்கடுத்து என்ன செய்யும்னா, சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கர்மங்கள் இதுன்னு இருக்குது. அதை செய்யும்போது என்ன செய்யும்னா, நம்மளை தவறாக செய்வதற்கு முட்டும். செய்யின்னு சொன்னதை சரியாக செய்ய விடாமல் தடுக்கும். செய்யாதேன்னு சொல்லப்பட்டதை செய்ய சொல்லும். தீயவர்களோடு சகவாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 3 விஷயங்களையும் ஏற்படுத்துவதற்கு காரணமாகவும் அந்த கர்ம வினைகள் இருக்கிறது. அதான் சொல்றார், ஒரு சனத்தில் ஒரு வினாடி நேரத்தில் இந்த ஆத்மா எப்படிப்பட்டதை செய்தான், பல கோடி பிரம்ம ஆண்டுகள் அனுபவித்தாலும் தீர்க்க முடியாத பாவங்களை நம்ம இடத்துல சேர்த்துக்கொள்ளுமா. சாமி நான் ஒரு வினாடி தானே சாமி அந்த தப்பு செஞ்சேன், அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாண்ணா? நீ செஞ்சதுடைய தண்டனையோட அளவு நமக்கு தெரியாது, நீதிபதிக்கு தானே தெரியும். நமக்கு இங்கே நீதிபதி யாரு? பெருமாள். அவர் முடிவு பண்ணுறார், ஓ இதை பண்ணிட்டியா, பொறு உனக்கு இத்தனை ஜென்மம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிடுவார். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பாரம் தாங்க முடியாத அளவிலே இருக்கிறது. சன நேரத்தில் செய்துட்டு பல ஜென்மங்களுக்கு முழிக்கக்கூடிய நிலையை நமக்கு ஏற்படுத்திவிடும். அப்படி என்ன செய்து பாரமாய. அப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்குதுன்னா, நரகத்திலே பிறப்பது, நரகத்திலேயே இறப்பது, இது 2லேயே தான் நமக்கு இருக்குது. அதைத்தான் நம்ம சொல்கிறாங்க, நம்ம சொர்க்கத்தில் இருந்தாலும் நரகம் தான், நரகத்தில் இருந்தாலும் நரகம் தான், இங்கே வந்து பிறந்திருந்தாலும் நரகம் தான். அப்போ நமக்கு என்ன ஆகுது? பிறப்பும் நரகத்தில், இறப்பும் நரகத்தில், புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு திருப்பி 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 இங்கே இருப்பது எல்லாமே நமக்கு நரகத்திலே அப்படின்னு சொல்கிறார். இப்படி அது பாரமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற போது, இது பழவினை, பழமையான வினை. எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. சொல்கிறாங்க இல்லையா, பெருமாளுடைய திருமுடியை பார்க்கலான்னு போனால் போய்கிட்டே இருப்போம், பார்க்கவே முடியாது. சரி பகவானுடைய திருவடியை பார்த்தலான்னு போனால் பார்க்க முடியாது. அது மாதிரி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கர்ம வினைகளுடைய உச்சியை பார்த்தலான்னு போனால் போய்கிட்டே இருப்போம், பார்க்க முடியாது. இது எங்கே முடியுதுன்னு பார்க்கலாம்னாலும் பார்க்க முடியாது. ஆக இது அப்படி இருக்கக்கூடிய இந்த பழவினை எப்படி ஏற்பட்டுறதுன்னா, அது 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்முடைய ஆத்மா இருக்கக்கூடிய காலம், தோன்றிய காலம் அனாதி. இந்த ஆத்மா எப்போ உருவாச்சுன்னு சொல்ல முடியுமா?
இன்றைக்கு இந்த தேதியிலே நமக்கான தேகத்தை எடுத்து நமக்குன்னு ஒரு பேர்களை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கிறோம். இது மட்டும் தான் நமக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மத்தில் எந்தெந்த தேகத்தில் எந்தெந்த நாம ரூபத்தில் இருந்தும் நமக்கு தெரியாது. அதனால் இந்த ஆத்மா உருவானதோ காலமோ அனாதி. சரி, ஒரு 2 ஜென்மத்தில் அனுபவிச்சு போயிருக்குமான்னு பார்த்தா இந்த ஆத்மாவை ஒன்றுமே செய்ய முடியாது, அழிக்கவே முடியாதது ஆத்மா. அதனால் இந்த ஆத்மாவுக்கு அனாதி, ஆத்மா வஸ்துவோ நித்தியம். இந்த அசித்துக்களுடைய சேர்க்கையும் அன்று தொடங்கியே பின்வருகின்றன. அப்போது இந்த ஆத்மா உற்பத்தி ஆனது எப்போன்னு நமக்கு தெரியாது. இந்த ஆத்ம வஸ்து இதோடு எப்போ சேர்ந்ததோ அதுவும் நமக்கு தெரியாது. ஆத்மா எப்போயாவது இல்லாமல் போயிட்டா நமக்கு நிம்மதின்னு பார்த்தா இல்லாமலும் போகாது. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது என இந்த சுமக்க மாட்டாமல் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்று சொல்லப்படக்கூடிய பலவினை. சரி, இதை எப்படி கழிக்கிறது? இவ்வளோ பயமுறுத்துறதை பார்த்தா ஏன்டா பிறந்தம்னு இருக்கு. இல்லை இன்னைக்கு ஏன்டா சன்னதிக்கு வந்து பேசாமல் வீட்டில் டிவியை பார்த்து நிம்மதியாக இருக்கலாம் போல இருக்கு, இவ்வளவு பாவத்தை நம்ம மேலே சுமத்துறாங்களே அப்படின்னா இது கேட்குறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, சொல்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் தான். தெரிஞ்சுக்கிட்டவே அறிவாளி, தெரியாதவனுக்கு இன்னும் எத்தனை ஜென்மமோ. தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்? அதைத்தான் சொல்கிறா. தெரிஞ்சுக்கிட்டா என்ன செய்யணும்னா பற்று அறுத்து அந்த பாரமாய பலவினைகளை பற்றோடு அறுக்கணும். பற்றோடு அறுக்கிறதுனா இவங்க இந்த கடையில் பஜாரில் பேசுவாங்க, இவர் கடன் பட்டிருப்பார், இவர் மேலே இருக்க பாசத்தில் நான் போகிறது, யார்ப்பா எங்க வா, அவர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு மொத்தமாக என்கிட்ட சொல்லு, பற்று வரவு செலவு வட்டி பூரா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் அவர் மெச்சுப்பா வரலையா? அதை போல் பெருமாள் என்ன செய்வாராம், வா என்ன செய்கிறது, என்னை சரணம் வந்து அடைச்சிட்டேன், அந்த லிஸ்ட்டை பூரா மொத்தமாக கொடுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அவனால் தான் இதை அறக்க முடியும். ஏன்னா நம்ம இடம் இருக்கக்கூடியது மாவல்வினை அப்படின்னு பார்த்தோம். அந்த வல்வினையை எப்படி செய்யணும்னா ஒரு பெரிய மதில் இருக்குது, பலமான பொருள்களை போட்டு கட்டப்பட்ட ஒரு மதில் இருக்குது. அதை நம்ம இடிக்க போனோம்னா இன்றைக்கெல்லாம் பல மிஷின் வச்சிருக்காங்க. அந்த காலத்தில் அப்படி மிஷின் வசதிலாம் இல்லை. அப்போ இடிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மதிலினுடைய கீழ்வாட்டத்தில் லேசாக அப்படி ஒரு கோடு போட்டு எடுத்துருவாங்க, அந்த பக்கத்தில் லேசாக எடுத்துருவாங்க. அப்போ அங்கிட்டு பிடிமானம் விட்டும் இங்கிட்டு பிடிமானம் விட்டும் அப்படி லேசாக அப்படி தள்ளினோம்னா அந்த மதில் கீழே வந்துடும். இந்த திறமை யார் இடத்துல இருக்கும் என்று சொல்லி பார்த்தால் பகவான் இடத்துல மட்டும்தான் இருக்கிறது. அந்த பற்று அறுக்கக்கூடிய தன்மை அவனிடத்திலே தான் இருக்கிறது. அப்படி அவர் பார்த்து நம்ம இடம் நீக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா நம்ம இடம் மிச்சம் சொச்சம் இருக்குமாண்ணா? போய வினையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசு இருக்கிற இடமே தெரியாமல் காணா போயிருமா. எந்த அளவுக்கு நம்மளை சுத்தப்படுத்துகிறார்னா நித்திய சூரியர்கள்ட்ட ஒரு குற்றம் இருந்தாலும் இருக்குமே ஒழிய பகவானாலே ரச்சிக்கப்பட்ட ஆத்மாக்களிடத்தில் எந்த பலவினைகளும் இருக்காது என்கிற அளவிலே நம்மை சுத்தப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஏன் அப்படி ஏற்படுகிறதுனா அஞ்ஞானமும் அதனால் செய்யப்பட்ட கர்மமும் அதன் காரணமாக ஏற்பட்ட தேக சம்பந்தமும் என்று 3 வகையாக நம்மிடத்திலே அது இருக்கிறது. அப்போ இது என்ன செய்யணும்? இந்த 3ஐயும் ஒரு சேர தரணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அஞ்ஞானம், ஆனால் அஞ்ஞானம் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், நான் பெரிய ஞானி மாதிரி நினச்சிக்கணும். நம்ம அஞ்ஞானத்தை நம்ம ஒத்துக்கிறது இல்லை. உலகத்தில் சராசரியாக என்ன இருப்பாங்கன்னா அவங்களுக்கு எது தெரியுமோ அதுதான் சிறந்தது, அதுதான் உயர்ந்ததுன்னு பேசுவாங்க. உண்மையிலேயே எது சிறந்தது எது உண்மைன்னு சொல்லி நம்மள மாதிரி இந்த சண்டையில் சொல்லிட்டு இருந்தால் ஒரு 10 பேர் தான் நம்மளாம் கேட்டுட்டு இருக்கலாம். இதை கேட்கறதுக்கு யாராச்சும் வராங்களா? வர முடியாது. ஏன்னா அவங்க இதை நம்புறதில்லை. ஆக அவர்கள் இருப்பது அறியாமை. அந்த அறியாமையினாலே தவறான காரியத்தில் ஈடுபடுறாங்க. அது கர்மம். அது எதனாலே செய்கிறார்கள்? இந்த தேகத்தினாலே செய்கிறார்கள். அப்போ மனசு வாக்கு காயம் இந்த 3னாலும் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நீக்கும்போது என்ன செய்யணும்னா அவர் அஞ்ஞானமும் அஞ்ஞான வாசனையையும், அதற்கடுத்து என்ன கர்மம், கர்மத்தையும் கர்மத்தினுடைய வாசனையையும், அதற்கடுத்து தேகத்தையும் தேகத்துடைய வாசனையும், அப்படி ஒட்டுமொத்தமாக வேரோடு சாய்க்கணுமா. அதனால தான் சொல்வார் சர்வ பாப்போப்பியோ மோச்சை சாமி மாற்று சகான, சர்வ விதமான பாவங்களில் இருந்து உன்னை விடுவித்து நான் புனிதனாக்குகிறேன் என்று சொல்கிறார். சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு இருந்தது? பரமாத்மாவான ஸ்ரீ கண்ணபுரானுக்கு மாத்திரம்தான் இருந்தது, வேறு யாருக்கும் அந்த இது இருக்காது. அப்போ நம்ம இடத்துல என்ன செய்யணும்? அஞ்ஞானமும் அஞ்ஞானத்தினுடைய தொடர்ச்சி வாசனை, கர்மமும் கர்மத்தினுடைய வாசனையும், தேகமும் தேகத்துடைய வாசனையும், இந்த 3ஐயும் அடியோடு அழிக்க வேண்டும். இதை அடியோடு அழிக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னா யாருனால முடியும்? ஒருத்தனால தான் முடியும், பகவானால முடியும். வேற யார் வந்து இதை அழிச்சு பார்க்குறேன்னு வந்தால் நமக்குள்ள அவங்க சிக்கிடுவாங்க. அது உங்களை காப்பாற்ற வந்து நாங்கள் சிக்கின கதையாக போச்சேன்னு ஆகும். அதனால் அதை நீக்கக்கூடிய சக்தி யார் இடத்துல இருக்குது? பற்று அறுத்து அதை வரிசைக்கிரமமாக அழிக்க வேண்டும் என்ற நியதி இல்லை. சர்வ பாப்பிய மோச்சை சாமி, சர்வம்னு அடக்கிட்டார். உங்ககிட்ட என்ன பாவம்னு நீ எந்த கணக்கில் எந்த வகையில் வச்சிருக்கிறியோ அனைத்தையும் நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்படி நீக்கக்கூடிய சக்தி அவரிடத்திலே தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்ன வந்துடும்னா இப்படி நம்மிடத்திலே நெடுங்காலமாக செய்த பாவத்தை எல்லாம் போக்கிய பிறகு என்ன செய்வது? அர்ஜுனுக்கு வந்து செல் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகம் துவா சர்வ பாப்பிய மோச்சை சாமினர், எல்லாம் செஞ்ச பிறகு நான் என்ன செய்கிறது சாமினர்? கவலைப்படாதே மாசுசகா, கவலைப்படாது. அப்போது நம்ம எப்படி ஆயிடுறோம்னா பலவினைகளோடு இருந்து பழகி 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 அது இல்லாமல் இருந்தால் நமக்கு பயமாக இருக்குது. இன்னும் நம்மகிட்ட எதுவுமே பாரம் இல்லாத மாதிரி நிர்பரமாக இருக்கிறோமே, எந்த சுமையும் நம்ம இடத்துல இருக்கியோ, எதுக்கு ஆகாமல் போனோமோ, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம இடத்துல ஏற்படுகிறது. என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறேன். அப்போ தான் சொல்கிறார் பெருமாள் என்ன செய்தாராம், அது ஆழ்வார் நமக்கு சொல்கிறாரு, என்னை தன் வாரமாக்கி வைத்தான். இந்த இடத்த பிடிச்சாச்சு, இதில் இருந்த வழக்கெல்லாம் நீக்கியாச்சு, இடத்த பொசிஷன் எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டா ஒரு வாரத்தில் இன்னொருத்த வந்து உள்ளே புகுந்துவான். அப்போ என்ன செய்யணும்? நம்ம அங்கேயே உட்காந்துக்கணும்னு பெருமாள் என்ன செய்கிறாராம், அவர் மனதுக்குள்ளே புகுந்து கொண்டு அங்கேயே இருக்கிறானாம். இதை விட்டுட்டு போனால்
பழைய வாசனையினாலே முன் தொடர்புனாலே சொன்னோம் ருசி கண்ட பூனை எதையாவது பண்ணா டபாக்குன்னு பாஞ்சிரும். அது மாதிரி இவ்வளவு சுத்தம் பண்ணி நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருமே, இந்த ஆத்மா மீண்டும் அந்த தவறான வழிகளிலே போய்விடுமே என்று என்ன செய்கிறார்னா, அவனை அவர் மனதுக்குள்ளேயே போய் இருந்து கொள்கிறாராம். குற்றங்களுக்கெல்லாம் இருப்பிடம் நானே. யாரு? நம்ம எது செஞ்சாலும் நமக்கு நல்லது செய்ய தெரியாது. நம்ம ஆரம்பிக்கும் போது நல்லதாக தான் நினச்சி போவோம். போகிற போக்கில் என்ன பண்ணுவோம், டக்குன்னு திரும்பி பாவத்தின் பக்கம் போயிடும். இல்லை நம்ம புண்ணியமே செஞ்சாலும் நான் செய்கிறேங்கிற எண்ணத்தோடு செஞ்சிருவோம். அப்படி எல்லா விதத்திலும் நம்ம கொண்டு போய் அங்கே சேர்க்கும். அப்படிப்பட்ட குற்றங்களுக்கெல்லாம் இருப்பிடம் நானே. திருமங்கால்வார் சொன்னார், பாவமே செய்து பாவியானேன்னு. நான் ஒன்றுமே நல்லது செய்யணும், பாவமே செய்து பாவியானேன். கொள்ளையடிச்சு கோயிலே கட்டினார் பெருமாளுக்கு. அவர் என்ன சொல்றார், பாவமே செய்து பாவியானேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே அபராதங்களுக்கெல்லாம் ஒரு இருப்பிடம் என்றால் யார் இந்த உலகத்தினா திருப்பானாழ்வார்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட என்னை, இந்த பாவங்களை எல்லாம் நாம் எப்படி போக்குவது என்று அறியாது இருந்த என்னை, இந்த நோவுபட்டோ என்கிற அனுதாபம் இன்றிக்கேன, இப்படிப்பட்ட பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருந்தோம் என்கிற நினைவே இல்லாத அளவிலே எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு பகவான் என்ன செய்கிறான், தன் வாரமாக்கி வைத்தான். இவர் ஒன்றுமே செய்யலை. செய்ததெல்லாம் யாரு? பெருமாளே அத்தனை காரியங்களும் செய்கிறார். அது காரணம் அதிகமான பிரீத்தி. சொன்னோம் இல்லையா, அவன் கொடுக்குற கடனெல்லாம் என்கிட்ட கொடுங்க, கணக்கு கொடுங்க, நான் உங்கள்கிட்ட கணக்கு முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே ஏறிட்டு கொண்டு என் பாவத்தை எல்லாம் போக்கி என்னை தனதாக்கி கொண்டான், அவன் வசத்திலே வைத்துக் கொண்டான் என்கிறது ஒரு கருத்து. வாரமாக்கி வைத்தான். அல்லது வேறு விஷயங்களிலே ஈடுபடாத அளவிலே என்னை ஆக்கி வைத்தான். அவனுடைய நினைவை தவிர வேறு நினைவிலே நம்மளை செல்ல விடாமல் பார்த்து கொண்டான். என்னை சாதாரண பொருளல்லாத என்னை பொருளாக்கி என்று சொல்லக்கூடிய அளவிலே நான்லாம் ஒரு ஆளு, என்னை என்ன செய்தான், அவனோடு சமமாக ஆக்கி கொண்டான். ஆக்கி கொண்டதுனால எனக்கு என்ன ஏற்பட்டதுன்னா, இனிமேல் யமனை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நம்மகிட்ட பலவினைகள் இருந்தால் யமபடர்களுக்கு வேலை. என்னிடம் இப்போ பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை, நிர்பரமாக இருக்கிற நான் போகக்கூடிய இடம் எதுவாக இருக்கும், பரமபதமாக இருக்கும். என்னை அழைக்க வருவது வைகுந்தத்தில் இருந்து நிதிசூரிகள் வந்து என்னை அழைத்து போவார்கள் என்கிற எண்ணம் எனக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி எனக்கு கிடைத்ததுன்னா, என் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து, பூர்வீக சொத்து. யார் பூர்வீகம் எனக்கு? ஏதோ ஒரு வழியில் நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தகப்பனாக பெருமாள் வந்துடுவார். இங்கே தொட்டு அங்கே தொட்டு போனால் கடைசியில் போனால் யார் நிற்பா? அவர் தான் இருப்பார். அவர் எனக்கு இந்த சந்தானத்தை, இந்த சொத்தை என்னிடத்திலே கொடுத்தான். அப்படி வைத்ததன்றி என்னில் புகுந்தான். இவனை தன் வசத்தில் ஈடுபடுத்தி வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார், அவரிடத்திலே இவர் புகுந்து கொண்டார். புகுந்து கொண்டார்னா என்ன செய்கிறார், பெருமாள் இங்கே வந்துட்டார், வேறு எங்கேயுமே இல்லைன்னு அர்த்தமான. இவர் மனதுக்குள்ளே இருந்து இவருடைய பக்தி ரூபமான ஞானத்துக்கு தன்னை விஷயமாக்கி வைத்ததுக்கு மேலே உன்னுடைய சிந்தனை எல்லாம் எங்கே இருக்கணும், பெருமாளாகிய என் பக்கத்தில் தான் இருக்கணும். நான் என்ன சொல்லணும் அதை மட்டும்தான் கேட்கணும். நான் என்ன செய்ய சொல்கிறவனே அதை மட்டும்தான் நீ செய்ய வேணும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொன்னாலும் கூட நம்பிக்கை இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவார்னு அவருக்குள்ளே புகுந்து கொண்டுகிறான். புகுந்து கொண்டு எப்படி இருக்கிறார்னா, தான் அகலா நின்றாராகில், நாம் அவனை விட்டு போயிட்டோம்னா இவன் ஏதாவது தப்பான வழியில் ஈடுபட்டுருவானேன்னு பயந்து அவன் நெஞ்சுள்ளே புகுத்தான். அப்படி இருக்கிறது உண்மையா அப்படின்னு பார்க்குற போது நம்மாழ்வார் என்ன சொன்னார், அடியேனுள்ளான் உடலுள்ளான். அடியேனுள்ளான் உடலுள்ளான் ரெண்டையும் பிரித்து சொல்லிட்டாரா. அடியேங்கிறது யாரு? ஆத்மா. உடலுங்கிறது நம்ம உடம்பு. அடியேனுள்ளான் உடலுள்ளான் அண்டத்து அகத்துள்ளான்னு சொல்லிட்டார். அப்போ என் மனசு, என் ஆத்மாக்குள்ளேயும் இருக்கிறான், என் உடலிலுமே இருக்கிறான் பகவான். அப்படி நமக்குள்ளே வந்து புகுந்து விடுகிறான். பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். நீயே என்னை பிடிச்சி தள்ளினாலும் நான் போகவே மாட்டேன், பேரேன் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு வந்திருக்கா. நம்ம வர்றது வரைக்கும் என்ன கெஞ்சிரும், வாவான்னு கெஞ்சிரும். வந்த பிறகு பெருமாள் சொன்னா, நீ கட்டாயம் என்னை விரட்டுவே, நீ விரட்டினாலும் நான் போக மாட்டேன், இன்னும் உன்னை விட்டுட்டு நான் போகிறதாக இல்லை. நீ ஒரு சோடா கடைக்காரர் தெரியுமா, நான் ஒரு பீடா கடைக்காரர் தெரியும் சொல்லிட்டு ஓங்கூடியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். ஒரு தாழ்ந்த குலத்தவனிடத்தில் எந்த ஞானமும் இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய ஞானியான வசிஷ்டர் புகுந்தால் எப்படி இருக்குமோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, எவ்வளோ பெரிய ஞானி இங்கே போய் போறாரு நினைப்பாங்க இல்லையா. அதை போல என்னுள்ளே புகுந்தான். என்னுள்ள புகுந்துட்டானே, அப்போ அவனுக்கு ஏதாவது தோஷம் ஏற்படுமா, அவனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமாங்கிற கவலை இங்கே வியாக்கியான கத்தாக்கு வருது, ஆழ்வார்க்கு. அது நம்ம முந்தி நித்தியான சந்தானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் போட்டிருப்பாங்க. இப்போ அது வரதெல்லாம் போடுறதில்லை, முந்தைய காலத்தில் அதை போட்டிருப்பாங்க. நம்மாழ்வார் மரத்துக்கு கீழே மரத்தில் அந்த மர பொந்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த புளிய மரம் இருக்கும், அதுக்கு மேலே 2 கிளிகள் உட்காந்து பிரகாசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த படங்கள்லாம் இப்போ இருக்க நித்தியான சந்தானத்தில் இல்லை, பழைய காலத்து நித்தியான சந்தானத்தில் அது இருக்கும், அந்த படம் போட்டிருப்பாங்க. அது என்ன செய்கிறாங்க, இந்த சரீரம் என்கிற இதுக்குள்ளே ஆத்மாவும் பரமாத்மாவும் 2 பேரும் இருக்கிறார்கள். அப்போ நமக்கு அவர் கேட்ட மாதிரி, மதுரவியாளர் கேட்ட மாதிரி, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னா அத்தை தின்று அங்கே கிடக்கும் தானே சொல்லணும். இப்போ 2மே உள்ளதாக இருக்குது, உடலுள்ளான் எண்ணுள்ளான் 2ஐயும் சொல்லியிருக்கிறார். அப்போது ஆத்மாவானது நம்ம உடலுக்குள்ளே இருக்குது, பரமாத்மாவும் இருக்கிறார். அப்போ இந்த உடல் செய்யக்கூடிய தோஷங்கள் எல்லாம் ஆத்மாவை சாருகிறது, பரமாத்மாவையும் சாருமா என்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த 2 கிளிகள் அந்த மரத்திலே அமர்ந்திருந்தாலும் கூட ஒரு கிளியானது இந்த எதையுமே இந்த பழங்களை சாப்பிடாமல் பிரகாசமாக இருக்குமா. இன்னொரு கிளி, அந்த இன்னொரு கிளி தான் ஆத்மா, என்ன செய்யும், பழுத்த பழத்தையெல்லாம் கொத்தி 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 சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டோம்னு நினச்சி மூளை மழுங்கி ஞானம் குறைஞ்சு அசூசியாகி ஒளியே இல்லாமல் போய்விடுமா. அதனால் என்னுள் புகுந்ததுனாலே பகவானுக்கு பரமாத்மாவுக்கு எந்த விதமான குறையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இவனை அடைவதற்கு
இவ்வளவு உயர்ந்த பரமாத்மாவை அடைவதற்கு கோர மாதவம் செய்தனன்கொள். அவருக்கே ஒரு எண்ணம் வந்துச்சு, இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பரமாத்மா, யாராலும் நெருங்கி பார்க்க முடியாத பரமாத்மா, தேவர்களும் மூவர்களும் நினைத்தாலும் கூட பரமபதத்தில் போய் நினைச்ச நேரம் பார்க்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருக்காரு. எங்க திருப்பார்கடலை வேணா ஐயோ அவயம்னு ஓடலாம். அதனால என்ன சொல்லிட்டாங்க, பரமபதம் என்பது கும்பீடு கேட்கும் இடம், திருப்பார்கடல் கூப்பாடு கேட்கும் இடம், இங்கே தான் போய் சொல்லலாம். அவ்வளவு உயர்வான சொல்லப்பட்ட பெருமாள் சாதாரணமாக நமக்குள்ளே வந்துட்டாரு. நமக்கு எப்பயுமே அப்படி தான் இருக்கும். நம்ம கிடைக்காத ஒரு விஷயம் நம்ம கை கிடைச்சி போச்சுன்னா, கிடைச்சிச்சேன்னு சந்தோஷம் இருக்காது. நமக்கு கிடைக்கிற அளவுக்கு இந்த பொருளுடைய தன்மை தாழ்ந்ததோ, நம்ம தான் இதை பற்றி கொஞ்சம் உசத்தியாக நினைச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போ ஆழ்வார்க்கு வருது, இது எப்படி நமக்கு கிடைச்சி போச்சோ. ஏன் அப்படி ஒரு சந்தேகம் வரணும்னா, வேதத்தில் சாஸ்திரத்தில் நடைமுறையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட பரமாத்மாவை அடைய வேண்டும்னா கோரமாக மாதவம் செய்தால்தான் கிடைப்பான்னு சொல்லியிருக்கே. நம்ம இதெல்லாம் ஒன்றுமே செய்யலையே, நமக்கு எப்படி கிடைத்தான் இவன்? அறியேன், எனக்கு தெரியாது. அறியேங்கிறது தெரியாதுங்கிற சிந்தனை சொல்ல, சந்தேகத்தில் சொன்ன அறியேன், எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த அரியனுக்கு அர்த்தம் என்னன்னா தெரியங்கிறது இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலை. இப்படிப்பட்ட பரமாத்மா எப்படி என் மனசுக்குள்ளே வந்து புகுந்தான்னு எனக்கு ஒன்றும் புரியாமல் சந்தேகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ல. ஏன் அப்படி சந்தேகம் எனக்கு வருது, இவருக்கு வருதுன்னா, அவர்கிட்ட கிடைத்த பொருள் அப்படி. இது வரைக்கும் அவர் கேட்டு வைத்திருந்த செய்திகளின் அடிப்படையில் கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய செல்வம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால இது உண்மைதானான்னு தன்னை கிள்ளியும் பார்த்துக்கிறார். இது உண்மைதான், ஆனால் எப்படி கிடைத்தது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவராக மனசை தேத்திக்கிறார். என்ன தேத்துறாருன்னா, அவன்தான் இந்த காவேரி ஆற்றங்கரையிலே கிடந்து தவமாய் கிடந்து என்னை பெற்றிருக்கிறான் போலும், என்னை பெறுவதற்காகத்தான் இவ்வளவு பெரிய தவத்தை செய்திருக்கிறான் போல என்று சொல்றார். ஏன்னா நம்மிடத்தில் எந்த காரணமும் இல்லை. பெருமாள் நம்மளை வந்து கைகொள்வதற்கான காரணம் ஒன்று கூட நம்மிடத்திலே இல்லை. அவனாகத்தான் நம்மிடத்திலே வந்திருக்கிறான். அப்போ என்ன செய்திருக்கிறான், நம்மை பெறுவதற்கு அவன் தவம் செய்தானோ என்று தெரியாது. ஏன்னா இப்படி நடக்குமா அப்படின்னா, ராமரை யார் காப்பாற்ற முடியும்? ராமன் தான் காப்பாற்ற முடியும். சீதை யார் காப்பாற்ற முடியும்? ராமன் தான் காப்பாற்ற முடியும். ஆனால் முடியாதுன்னு தெரிஞ்சு கூட ஜடாயு முயற்சி பண்ணார் இல்லையா? ராவணன் போய் சண்டை போட்டார். நம்ம செத்து போயிடுவோம்னு தெரியும், நமக்கு சக்தி பத்தாதுன்னு தெரியும், வயது வேறு ஆயிடுச்சு. உறுதியாக ராவணன் நம்மளை கொண்டு விடுவான்னு தெரிஞ்சும் கூட என்ன பண்ணார்னா, அந்த சீதையை காப்பாற்ற முயற்சியிலே நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, இது ராம கைங்கரியத்திற்கு பிராட்டி கைங்கரியத்துக்கு பயன்பட்டதாக இருக்குன்னு போனது மாதிரி பெருமாள் என்ன நினைச்சிட்டார், இவனை பெறுறதுக்கு நம்ம கூட தவம் பண்ணிட்டு போவோம், வேற வழி இல்லை அப்படின்னு வந்துட்டாரோ என்று நினைக்கக்கூடிய அளவிலே இருக்கிறார். ஏன்னா பகவான் எப்படிப்பட்ட குணம் நிறைந்தவன்னா, நமக்கு எல்லாம் செஞ்சுட்டாலும் கூட இவனுக்கு நம்ம ஒன்றுமே செய்யலையேங்கிற எண்ணத்தோடு இருக்கிறான். குசேலருக்கு அள்ளி கொடுக்குறாரு, உட்கார வச்சு 2 ரவுண்டு கொடுத்தார். 3ஆவது ரவுண்டு பிராட்டி போய் பிடிச்சிட்டாங்க. போதும் சாமி, இதுக்கு மேலே விட்டால் நம்மகிட்ட ஒன்றும் இருக்காது அப்படின்னா கொடுக்குற நினைச்சிட்டாருன்னா, அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டே சிந்தனை இல்லாமல் அவர் பாட்டு கையை தட்டிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட குணம் படைத்தவனாக இருப்பதனாலே அப்படி செய்திருப்பானோ என்று சொல்கிறார். இதைத்தான் நம்மாழ்வார் சொல்கிறார், ஒன்று உண்டு செங்கன்மால். செங்கன்மாலே ஒரு விஷயம் உன்ட்ட இருக்கு, என்ன இருக்குன்னா, உன் அடியாருக்கு என் செய்வேன் என்று இருத்து நீ. இந்த அடியவர்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னே இருப்பாராம். அந்த குணம் உன்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னு தான் இவர் என்ன சொல்றார், எனக்கு தெரியல ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. புதையில் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க, அந்த இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சது உண்மையான உண்மை, அரியேன்னு சொன்னார். அப்படி அரியேன்னு சொல்லிட்டாலும் கூட அவருக்கு மனசு திருப்பி திருப்பி வளர்த்துது. அது எப்படி ஒரு காரணம் இல்லாமல் இருக்கும்? ஒரு காரணம் இருந்தால் ஒரு காரியம் இருக்கும், ஒரு காரியம் இருந்தால் ஒரு காரணம் இருக்கும். அப்போ காரண காரியம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. நமக்கு இப்போ ஒரு காரியம் நடந்திருக்கு, பெருமாள் மனசுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே புகுந்து விட்டார். நம்ம ஊராருக்கு வேணால் தெரியாதுன்னு சொல்லலாம், அது பம்மாத்து வேலை. ஆனால் ஏதாவது ஒன்று இருக்குமே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஆராயிற போது தான் அவர் மனசில் ஏற்படுகிறது. அரங்கத்து அம்மான் திரு ஆர மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதேன்னு. அப்போதான் என்னடா என்னை பிடிச்சிருக்கான், தவங்கமெல்லாம் பண்ணலை, நானும் தவம் பண்ணலை. அவனுடைய அரங்கத்து அம்மான், அரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறவன் யார்? நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், இந்த உலகத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடிய அந்த அம்மான் திரு வாரன்னு இருக்குங்க எழுத்து, நமக்கு திரு ஆரம்னு மாற்றிக்கிற, திரு ஆர மார்பு அதன்றோ என்னை ஆட்கொண்டது, அடியேனை ஆட்கொண்டது. அப்போ திருங்கிறது யாரை குறிக்கும்? பிராட்டியை குறிக்கும். ஆரங்கிறது யசோதை பிராட்டி அணிவித்த ஆரங்கள். அப்படி பிராட்டி வாழக்கூடிய ஆபரணங்களாலே அலங்கரிக்கப்பட்ட திரு ஆர மார்பு அதன்றோ அடியேனை ஆட்கொண்டது அப்படிங்கிற. அப்படி அடியானை ஆட்கொண்டுவதுனா இவனுடைய விரோதிகளை போக்கி இவனை தன்னகத்திலே கை கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லு. அது எப்படி கிடைக்கும் இவருக்குன்னா, திரு வார மார்பதன்றோன்னு சொல்லுகிற போது மார்பினுடைய பெருமையை சொல்லுகிறார். எப்படிப்பட்டதுனா, பிராட்டி வசிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது மார்பு. அவளுக்கு கோட்டை மதில் அமைத்தது போல அந்த ஆபரணங்கள் இருக்கிறதா, அந்த மதில்களால் சூழப்பட்ட ஆபரணங்கள், தங்க ஆபரணங்களுக்குள்ளே இருக்கிற மார்பிலே பிராட்டி வாசம் செய்கிறாள். திருமார்பு எனக்கு பற்றுக்கோடு, அந்த பிராட்டியை பிடித்தால்தான் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை கிடைக்கும் என்று சொல்லுவேன். ஏங்க எல்லாத்துக்கும் அப்படி சொல்லிடுவாங்களா? எல்லாம் நம்ம 1 கோடி பாவம் செய்ய வேண்டியது, நேராக பிராட்டியை போய் பார்க்க வேண்டியது, அம்மா தெரியாமல் செஞ்சுட்டே மன்னிச்சுக்க அப்படின்னு சொன்னால் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானா அப்படின்னா அவங்க அப்படித்தான் செய்வார்கள். ஏன்னா ராமாயணத்தில் அங்கே போய் சிறை இருக்காங்க சீதா பிராட்டி. அப்படி சிறை இருக்கிற போது ராவணன் வந்து மிரட்டிக்கிட்டே இருப்பான். அப்படி மிரட்ட வருகிற போதெல்லாம் பிராட்டி சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நீ தேவையில்லாமல் அவரை பகைக்காத, நீ அவருக்கு நண்பன் ஆகிடு, நீ தப்பிச்சுக்கலாம். இது என்ன வார்த்தை? நீ விடுதலையாளான்னு சொல்லாமல் அவரை பகையாக்கிக்கிறாத, அது உனக்கு ஆபத்து, நீ பிழைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அவருக்கு நீ நண்பன் ஆகிடு அப்படின்னு ராவணனை பார்த்து அங்கே சொல்லுகிறார். ஆக ராவணனும் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற உள்ளம் தாயாருக்கு.
ஆஞ்சநேயர் வந்தார். அம்மா யுத்தமெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வரும்போது பார்த்தேன் உங்களை சித்திருந்த ராட்சசிகளாக அவங்களை ரொம்ப துன்புறுத்தினாங்க, ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, இவங்களை எல்லாம் வாலில் சுற்றி 4 சாத்திட்டு விட்டுருவேன்னு சொல்லி கேட்டார். அப்போ என்ன சொன்னாங்க, இந்த உலகத்தில் தவறு செய்யாதவர்கள் யார் இருக்கிறார்கள், இவர்கள் செய்த தவறை பெரிதாக நினைக்கிறாயே, இவங்களாம் நினைச்சு செஞ்ச தப்பு இல்லை, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்த முதலாளி சொன்னாங்க அரட்ட சொல்லி அதனால அரட்டாங்க, அதனால இவர்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ பிராட்டிக்கு என்ன மனசு, ராவணனும் பாதிக்கப்படக்கூடாது, யாருமே பாதிக்கப்படக்கூடாது என்கிற பெரிய மனது சிறைவாசத்தில் இருக்கும்போது இருக்கும். பிராட்டிக்கு எங்க அந்த குணம் இருக்கு, சிறையில் இருக்கும்போதே இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை, பெருமாளுடைய மார்பில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மார்பை நான் அனுபவிக்கிற போது அவங்க பாதுகாப்பாக சௌகரியமாக இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு எனக்கு துன்பம் நினைப்பார்களா, உறுதியாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா சிறையில் இருக்கும்போது குணம் மாறிடும். நம்மளே ஜெயிலில் கிடக்கும், எவன் நான் அப்புறம் கை காட்டி விட்டு அட்ரஸ் கூட பூரா திண்டிட்டு வரணும், அரசியல் கைதியாக பிடிச்சிட்டு போயிருவாங்க. நம்ம போனால் 10 பேர் ஃபோன் நம்பரை கொடுத்துருவோம், எல்லாத்தையும் தூக்கிட்டு வா கிட்ட போடு, துணைக்கு ஆள் வேணும், அது மாதிரி இருப்போம். அப்போ கூட நல்ல குணத்தோடு இருந்த தாயார் இப்போ இயற்கையாகவே பெருமாளுடைய மார்பிலே அகலகில்லேன் இறையும் என்று அலமேல் மங்கை உரை மார்பானு அவன் மார்பிலே இருக்கும்போது யாருக்காவது தீமை நினைப்பாங்களா, உறுதியாக நினைக்க மாட்டார்கள். அதனால அப்படிப்பட்ட அழகிய மார்பு அணிந்ததனாலே ஆபரணங்களுக்கு அழகு ஏற்படுத்தக்கூடிய மார்பு, இந்த ஆபரணங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய மார்பு, அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த மார்பு. அதனால் ஆஞ்சநேயர் சொல்லும்போது என்ன சொல்றாராம், ராமன் அந்த வனவாசத்தில் அவர் பார்க்கும்போது பெரிய ஆபரணம்லாம் போடல, அவரே மரவுரி தரிச்சு முனிவர் சாமியார் குளத்தில் போயிருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது சொன்னார் ஆஞ்சநேயர், சகலவிதமான ஆபரணங்களையும் அணிவதற்கு தகுதியான மார்பை உடையவன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த மார்பு அடியேன், அந்த மார்பு தான் என்னை ஆட்கொண்டது. இப்போதான் என்ன சொல்றாரு, அடியேன்கிறார். அடியேன்கிறது 2 விஷயம் இருக்கு. நமக்கு உண்மையிலேயே நம்ம பாசத்தில் நம்ம மேலே இருக்கிற மரியாதையில் பக்தியில் வந்து சாமின்னு சொல்கிறவங்க இருக்காங்க, நம்ம கொடுக்குற சம்பளத்துக்காக நமக்கு சாமின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. 2 வித்தியாசம் இருக்கு இல்லையா. அவன் சொல்லுவான் காலகாலத்தில் சாமின்னா 10 ரூபா கொடுப்பாரு, அரிசி வாங்கி உழ வைக்கலாம் வீட்டில், இவரை சாமின்னு சொல்லாட்டி கொடுக்காம என்ன செய்யறது, அது ஒரு விதம். அடியேன்னு சொல்கிறது இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவரை பார்த்தாலே நான் சாமின்னு சொல்லுவேங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதம். இப்போ இவர் அடியேன்னு சொல்கிறது எந்த விதம், திருப்பானாழ்வார் இப்போ சொல்லக்கூடியது எந்த நிலையில் என்று சொல்லுகிறார்னா, இலங்கைக்கு போகிற ஆஞ்சநேயர் நீ யாருன்னு கேட்குறாங்க சீதா பிராட்டி. முதல் பொண்ணு என்ன சொல்கிறாரு, நான் ராமனுடைய தூதன்னர், கொஞ்சம் பெருமையாக இருக்கு அந்த இடத்துல, ராமனுக்கு நான் தூதன்னர். அப்புறம் சீதா பிராட்டி கிட்ட பேசி இருந்து எல்லாம் செஞ்சு சீதா பிராட்டி இவரை நம்பி இவருக்கு வெற்றிலை மாலையை போட்டு இவருக்கு அனுகிரகம் பண்ண பிறகு இப்போ நீ யார் ஆஞ்சநேயரா, நாங்கள் அந்த கௌசல நாட்டினுடைய தலைவனான ராமனுக்கு நான் அடிமை. நான் அப்போ பிராட்டியினுடைய கடாட்சம் படுகிறதுக்கு முதல்ல ஆஞ்சநேயர் என்ன சொன்னார், ராமனுக்கு நான் தூதன்னு சொன்னார். இப்போ பிராட்டியோடு பழகிய பிறகு அவருடைய கிருபைக்கு பாத்திரப்பட்ட பிறகு என்ன சொல்றாரு, ராமனுக்கு நான் அடியவன் சொல்றாரு. தூதன்னு சொல்றதுக்கும் அடியவன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதை போல 2வது நிலையில நின்று இப்ப திருப்பானாவில் சொல்றான் அடியே அப்படின்னு சொல்லி, நான் அந்த நிலையிலே பூர்ணமாக சரணாகதி அடைந்து விட்டேன். ஏன்னா ஆத்மாவுக்கு ஞான ஆனந்தங்கள் சொரூபம் என்பதை காட்டிலும் அடிமை பூண்டிருப்பதே சொரூபம் என்பதை உணர்ந்த என்னைங்கிற, நமக்கு அது 2 பேருக்கும் ராமாயணத்திற்கும் குரத்தாழ்வார்க்கு விஷயத்தை நம்ம பல தடவையில் பார்த்துருக்கோம். ஞான ஆனந்தங்கள் சொரூபமாக இருந்தாலும் கூட தாசத்துவம் தான் முந்தியது. அந்த நிலையிலே நான் இப்போது என்னை தயார்படுத்தியிருக்கிறார் பகவானுடைய இந்த திருமார்பு அடியேனை ஆட்கொண்டது என்று சொல்லுகிறார். அப்படி ஆட்கொண்டதுனால எனக்கு என்ன நல்லமை ஏற்பட்டதுன்னா, என்னுடைய சொரூப விரோதியையும் ஆச்சரியன விரோதியையும் உபாய விரோதியையும் உபேய விரோதியையும் போக விரோதியையும் போக்கி, நம் இடத்துல இருக்கிற சகலவிதமான விரோதிகள் அர்த்தபஞ்சஞானத்தில் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி 5 விரோதிகளையும் போக்கி என்னுடைய சொரூப ரூபானு அழகை காட்டி, அந்த திருமார்பு அதனுடைய அழகை இவருக்கு காட்டி கொடுத்து, வேற யாருக்கு நான் இனிமேல் சொந்தம் இல்லை. அந்த மார்பு சொல்லுதான், உனக்கு இதெல்லாம் காட்டினது எதுக்காக, இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் அங்கே போய் வேற பேரை சொல்லிட்டு கும்பிடக்கூடாது, இனிமேல் யாருக்கும் சொந்தம் இல்லை, பெருமாளுக்கு மாத்திரமே சொந்தம். அதான் அனன்யார்கமாம்பாடி பண்ணி பெரிய பிராட்டியும் காண்பித்து கொடுத்து, அதன் மூலம் என்ன பண்றார், இனிமேல் நான் வேற யாருக்குமே சொந்தம் இல்லை, பகவானுக்கு மட்டுமே சொந்தம் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி, பிராட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு, இவ யாரையா உலகத்தில் தப்பு பண்ணல, தப்பு பண்ணிட்டு உன்னை சரணாவது வந்திருக்காங்க ரச்சகம் பண்ணு சொல்லக்கூடிய அளவில் பிராட்டினுடைய பரிந்துரையும் எனக்கு பெற்றுக் கொடுத்து, அவனுடைய மனதை மாற்றி முழு மனதோடு என் இதயத்துக்குள்ளே என் நெஞ்சுக்குள்ளே வந்து இருப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது எது என்று பார்க்கிற போது ஆழ்வார்க்கு எது மனசு நிற்குது, பகவானுடைய அந்த திருமார்பு தான் இவ்வளவுக்கும் காரணம். அடியேனை ஆட்கொண்டது. எப்படி ஆட்கொண்டது, உன்னை தவிர வேற யாரையும் ஆட்கொள்ளலையா பெருமாள் அப்படின்னு கேட்டால், ஆட்கொண்டாரு. யாரை ஆட்கொண்டார், தொண்டடி பொடியாழ்வார். அதுக்கு தொண்டடி பொடியாளர் என்னென்ன சொல்ல வேண்டியிருந்துச்சு தெரியுமா, அவர் பாசரத்தில் சொல்றாரு, பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதல் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் என்று அவர் படுத்திருக்கிற ஆத்தங்கரையிலிருந்து பெருமாளிடம் இருக்கக்கூடிய சகலத்தையும் சொல்ல வேண்டிய நிலை இவருக்கு ஏற்பட்டது. யாருக்கு, அதுக்கு பிறகுதான் தொண்டடி பொடியாளர் ரச்சகம் பண்ணார். எனக்கு அவ்வளவெல்லாம் இல்லை, அந்த மார்பு பகவானுடைய அந்த மார்பு அளவு ஒன்றே எனக்கு எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்து விட்டது அப்படின்னு அவனுடைய அழகிலே நான் விழுந்து கிடக்கிறேன். அழகிலே பகவானுடைய அழகிலே விழுந்து கிடப்பவரை எதை கொண்டு மீட்கலாம்னா, பகவானுடைய குணங்களை கொண்டு மீட்டு விடலாம். பகவானுடைய குணங்களிலே விழுந்து கிடப்பவரை எதை கொண்டு மீட்பதுன்னா, குணத்தை கொண்டு தான் மீட்க முடியும், வேற எதாலும் மீட்க முடியாது. அப்படி பகவான் இடத்திலே சகலவிதமான நிலையிலுமே நான் ஆழ்ந்து கிடப்பதற்கும் அவன் முழுமையாக வந்து என் மார்பிலே வந்து புகுந்து கிடப்பதற்கும் எது காரணம் என்றால், பகவானுடைய திரு ஆர மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே என்று சொல்லி இதன் மூலமாக என்ன சொல்கிறார், பகவானுடைய 5 நிலைகளிலே
அந்தர்யாமித்துவமாக எல்லா இடத்திலும் நீக்கமர கலந்திருக்கிறான் பெருமாள் என்கிற அந்த மறைபொருளையும் இந்த பாசுரத்தின் மூலமாக ஆழ்வார் நமக்கு தெளிவுபடுத்தி இந்த பாசுரத்திலே பாரமாய பழவினை பற்று அறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னுள் புகுந்தான், கோர மாதவம் செய்தனன் கொள் அறியேன் அரங்கத்தம்மான் திரு ஆர மார்பு அதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. அவரை ஆட்கொண்டது மார்பினுடைய அழகு என்பதை இந்த பாசுரத்திலே நமக்கு தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாயம்.